அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கக்கூடிய Flipkart SBI கிரெடிட் கார்டுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில இந்த கிரெடிட் கார்டுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இந்த கிரெடிட் கார்டோட வெல்கம் பெனிஃபிட்டா 250 ரூபாய் மதிப்புள்ள Flipkart gift வவுச்சரை ஜாயினிங் ஃபீயை பே பண்ணி 60 நாளைக்குள்ள உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை Flipkart ஆப் வழியா பண்ணுங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்ணும்போது 500 ரூபாய் மதிப்புள்ள Flipkart gift கார்டையும் 500 ரூபாய் மதிப்புள்ள கிளியர் ட்ரிப் வவுச்சரையும் இந்த கார்டை வாங்கி 30 நாளைக்குல Flipkartல நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அப்போ உங்களுக்கு இந்த வவுச்சர்ஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வவுச்சரோட வேல்யூவை இவங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னால Flipkartல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. Flipkart Black கஸ்டமர்ஸ்க்கு 1000 சூப்பர் காயினையும் Flipkart Plus கஸ்டமர்ஸ்க்கு 250 சூப்பர் காயினையும் நார்மல் Flipkart கஸ்டமர்ஸ்க்கு 100 சூப்பர் காயினையும் லிமிடெட் டைம் ஆஃபர்ல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கிளியர் ட்ரிப்ல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு 12% ஆஃபர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிந்த்ரால நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு 7% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. Flipkartல நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு 5% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெட்மேக்ஸ், பிவிஆர், ஊபர், சொமேட்டோ இதுலலாம் நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு 4% கேஷ்பேக் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் எல்லாத்துலயுமே ஒரு கேட்டகரிக்கு அதிகபட்சமா 4000 ரூபாய் வரைக்கும் தான் பெர் குவார்ட்டருக்கு கேஷ்பேக்கா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 1300 ரூபாய் வரைக்கும் பெர் கேட்டகரிக்கு உங்களுக்கு கேஷ்பேக்கா கிடைக்கலாம். இதை தவிர்த்து ஒரு சில எக்ஸ்க்ளூடட் கேட்டகரியில நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எதுக்குமே எந்த விதமான கேஷ்பேக்கையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்க பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் 1% கேஷ்பேக்கை அன்லிமிட்டடா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்படி கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகி 2 நாளைக்குள்ள உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்படி கிரெடிட் ஆகக்கூடிய கேஷ்பேக்கை உங்களோட ஸ்டேட்மெண்ட்லயே லெஸ் பண்ணிக்க முடியும். 100 ரூபாய்க்கும் கம்மியான அமௌண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்குலாம் எந்த விதமான கேஷ்பேக்கையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 2500 ரூபாய் அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தா அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் உங்களால ஃபிளெக்சிபே ஆப்ஷன் மூலமா இஎம்ஐயாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க பண்ணிருக்கக்கூடிய சிங்கிள் டிரான்சாக்ஷனோட வேல்யூ அப்படிங்கிறது 200 ரூபாய் அதுக்கும் அதிகமான அமௌண்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுக்கு 500 ரூபாயை ஜாயினிங் ஃபீயா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சேம் 500 ரூபாயை செகண்ட் இயர்ல இருந்து வருஷம் நீங்க ஆனுவல் ஃபீயாவும் பே பண்ணி ஆகணும். ஒரு வருஷத்துல 3 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் ஃபீயை நீங்க பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க ஜாயினிங் ஃபீலாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 20 இருந்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 500 ரூபாய்க்கும் கீழே இருக்கும் போது எந்த விதமான லேட் ஃபீயும் பே பண்ண தேவையில்ல. 500 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருக்கும்போது லேட் ஃபீயா எவ்வளவு போடுறாங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க கண்டினியூஸா 2 மாசத்துக்கு இந்த மினிமம் டியூ அமௌண்ட்டை கூட டியூ டேட்ல பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த லேட் ஃபீயோட சேர்த்து அடிஷனலா 100 ரூபீஸை நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ற வரைக்குமே ஆட் பண்ணிட்டே வரதா சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3.75% பெர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 45%. மினிமம் 25 ரூபாயை இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஏடிஎம்லயே அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி வித்ரா பண்ணும்போது நீங்க வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய், இந்த 2 அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்பாங்க.
அதோட மட்டும் இல்லாம இதுக்கு இன்ட்ரெஸ்டும் போடுவாங்க. நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து அதை திரும்ப பே பண்ற வரைக்குமே இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன சேம் பர்சன்டேஜ் தான். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஃபியூல் ஸ்டேஷன்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் சார்ஜஸா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே 500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃபியூயல் சார்ஜஸ் பிடிச்சாலும் அதை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 400 ரூபாய் வரைக்கும் திரும்ப உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜை பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 600 ரூபாய் இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் பேமெண்ட்டுக்குமே 199 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீயா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 50,000க்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கே ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயசு 21ல இருந்து 60க்குள்ள இருக்கணும். உங்களோட மாத வருமானம் 20,000க்கு அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களோட வயசு 25ல இருந்து 65க்குள்ள இருக்கணும். உங்களோட மாத வருமானம் அப்படிங்கிறது 30,000க்கு அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். பிளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரால அதிகமா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான கிரெடிட் கார்டு மாதிரியே தெரிஞ்சாலும் ஒரு வருஷத்துல 3 லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணாதான் உங்களால இதோட ஆனுவல் ஃபீல இருந்து தப்பிக்க முடியும். அதனால வெறுமனே உங்க கொடுக்கக்கூடிய வெல்கம் பெனிஃபிட் அப்புறம் கேஷ்பேக்காக மட்டுமே பார்க்காம ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஸ்பெண்ட் பண்ணிட முடியுமா? கரண்டா இந்த பிராண்ட்ல எல்லாம் நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்ககிட்ட இந்த கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டை கேஷ்பேக்கா ஏர்ன் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. நீங்க எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் சரி கரெக்டான டைம்ல பில்ல பே பண்ணிருக்க. அப்படி நீங்க பில்ல பே பண்ணாம விட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. பட்டா